5 பேர் இப்போதைக்கு 5 திருச்சி கிழக்கோட இந்த 5 பேர் நின்னா என்ன மாதிரி தேர்தலா இருக்கும் இந்த இடைத்தேர்தல்? யாருக்கு சாதகமா இருக்கும்? அது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எப்படி வருது, மற்றவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பார்த்தா சொல்ல முடியும். இருக்கிற கட்சிகள்ல நம்பர் 1 கட்சி விஜய் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது உண்மை நிலைமை, ரிசல்ட் தான் சொல்லுது. அப்படி நம்பர் 1 கட்சியா இருக்கும் போதே அம்பாசம்பத்துல 3வது அவர் கட்சி போயிருக்கு. இருமுனை போட்டியெல்லாம் இல்லை. 3 முனை தெளிவா இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வித்தியாசம் அதிகம், செகண்டுக்கும் தேர்டுக்கும் வித்தியாசம் குறைவு. 8 விழுக்காடு எடுத்து 4 விழுக்காடை தக்க வச்சுக்கூடிய சீமானும் தனிச்சு போட்டிவிடுவோன்னு ஒரு பெரிய பிளேயர் ஆட்டு உறுதியான நிலைப்பாடோடு இருக்கிறாரு. அன்புமணி பொது வேட்பாளரை நாங்க நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க, பார்த்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றேன். அதுதான் நீங்க யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு கேட்கும்போது களம் வரட்டு, காட்சிகள் எப்படி அமைட்டுங்கிற இதை பார்க்கணும். அந்த மாதிரி பொது வேட்பாளருக்கு ஒத்துப்பாங்களா? அதுக்கான முயற்சி நடக்குது. அன்புமணியை நான் மனசார பாராட்டுறேன். சந்தர்ப்பவாதம், சுயநலம், அரசியல் பதவி வெறிக்கு பாஜக எதிர்ப்புன்னு ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்துக்கிட்டு கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாம விஜயை சப்போர்ட் பண்ணக்கூடிய சுத்த அயோக்கியத்தனத்துக்கு பதிலடி அன்புமணி பேச்சுல தான் இருக்குது. அன்புமணியை பாராட்டுறேன், வரவேற்கிறேன்.